Hi friends, வணக்கம். வெல்கம் டு MKM Samayal. இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான எம்மியான க்ரீமியான டேஸ்டியான பட்டர் சிக்கன் பண்ண போகிறோம். இந்த பட்டர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நான், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல சைட் டிஷ்ஷு. இந்த பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையாக ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த சிக்கனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக எலுமிச்சை சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போது இது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 1/2 மணி நேரம் ஆகியாச்சு. சிக்கன் நல்லா ரெடி ஆகியிருக்கு. இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயிலையும் இது ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பட்டர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா உருகுனதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் 50லேருந்து ஒரு 70% வெந்தால் போதும். ஏன்னா இது நம்ம திரும்பி கிரேவியில் போட்டு வேக வைப்போம். சிக்கன் ரோஸ்ட் ஆகியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, திக் க்ரீம், சுகர் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு, வெந்தய இலை, பட்டர், கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன். இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ண பட்டரையே இப்போ யூஸ் பண்ணி நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க போகிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினதும் அதில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ரஃபாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு 1/2 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணி தக்காளி வெங்காயத்தை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகுனதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தய இலையை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் எல்லாத்துலேயும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க 1/4 கப் க்ரீம், திக் க்ரீம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட எம்மியான க்ரீமியான டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆகியாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.